வாகர்த்தாவிவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்ததே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். உச்சேர்கதி ஜெகதி சித்ததி தர்மதஸ்தேர் தஸ்ய பிரமாத வதனை கிருதகேதரைஸ்தேர் தேஷாம் பிரகாசன ததாத மகீசுரைஸ்தேர் தான் அந்தரேண நிபதேர் கொடுமத் பிரணாம. ஆமா ஆமா, என்ன பண்றார், ஒருத்தன் நமஸ்காரம் பண்றதுக்கு தயாராயிடுறான். யாருக்கு நமஸ்காரம் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கொடுத்து, நாம தான் நமஸ்காரம் பண்றோமே, அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு, அண்ணாக்கு நமஸ்காரம் பண்ணு, மன்னிக்கு நமஸ்காரம் பண்ணு, அது பெரியவர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு பார்த்தவாள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். நமக்கு இது நமஸ்காரம் பண்றதுக்கு யாருக்குன்னு கேள்வியே வேண்டாமேடா, அண்ணாவுக்கு பண்ணு சொல்றோமே. வேற எவனோ வந்தவன் எல்லாம் ரெண்டு கையையும் கூப்பி நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு எத்தனை பேரு சொல்றோம். காத்தால் எழுந்திருந்தா வெளியில் எங்கேயாவது போனான்னா நமஸ்காரம் சொல்றதுதான் நமக்கு வேலையே. இவ்வளவு பிரசித்தமா இருக்கிற நமஸ்காரத்தை கொண்டு போய் யாருக்கு நமஸ்காரம் பண்றதுங்கிற சந்தேகம் வருதுன்னா தப்பு இல்லையா? அதை அனலைஸ் பண்ணி இவனுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும்னு ஒரு முடிவை சொல்றான்டா. அது எதுக்கூடாது, இங்கிலீஷ்காரம் வந்தோடனே நமஸ்காரத்தை சுருக்கின்னு விட்டான்டா. நாமெல்லாம் நமஸ்காரம் பண்றதுன்னு நம்மள்ட்ட எப்படி இருக்கு தெரியுமோ, சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படிதான், அல்லது வாக்குனால நமஸ்காரம் பண்றது, இப்படி அழகா பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்காரன் வந்தான், நெற்றியில கையை வச்சுட்டு சொன்னான் இப்படி நமஸ்தே அப்படின்னு சொல்லிக்க சொன்னான், புரியலையா? அப்ப எல்லாரும் நமஸ்காரம் பண்றான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல நமஸ்காரம், அவ்வளவுதான். யாருக்கு நமஸ்காரம் பண்றது கரெக்ட் அப்படின்னு அனலைஸ் பண்ணா ஒருத்தர். ஆமா, ஏன்னா எல்லாரை விட நமஸ்காரம் அருகன்னு சொல்லாத ஒருத்தரை கண்டுபிடிச்சாங்க. எப்படி? நீ எதுக்குடா பிறந்த இந்த லோகத்துல, நீ பிறந்த உயர்ந்த நிலையில வளர்ந்து பெரிசாகணும் நீ. ஆமா, அது வரணும், அதுக்குதான் நீ பிறக்கிற. நீ பிறந்து உபயோகம் இல்லாதானா என்ன பிரயோஜனம்? லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உன்ன மாதிரி உன்னுடைய வழியில் வந்து எல்லாரும் நன்னாகணும். அதனால உன்னுடைய வழி இருக்க, அது உயர்ந்த வழியில நீ சஞ்சரித்து உயர்ந்த கதியை அடையணும். கதின்னா ஒரு அவஸ்தா விசேஷம், அதுக்கு மேல உயர்ந்தது இல்லை. உச்சேர்கதிர் ஜெகதி சித்ததி, இந்த லோகத்துல உயர்ந்த கதி சித்திக்கும். எதனால? தர்மதாக, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணா இந்த லோகத்துல நீ உயர்ந்து விடுவே. ஆமா, அப்புறம் உன்னை கீழே கொண்டு வர முடியாது. ஆமா, அப்போ உயர்ந்த கதி அடையணும்னா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணா உயர்ந்த கதி அடையலாம். என்னது இந்த தர்மம்? தர்மத்தினுடைய அர்த்தம் விஸ்தாரமானது. நம்ம லோகத்தில் இருக்கிற அசடுகள் எல்லாம் என்ன சொல்லும் தெரியுமா? அதோ தர்மம் போடு, தர்மம் பண்ணுன்னா ஒரு 4 நாவோ 5 நாவோ கொடு, ஒரு ரூபாயோ கொடு, அவனுக்கு ஏதாவது கொடுக்கறது தர்மம்னு வச்சுட்டு இருக்கு. என்ன செய்யறது பாரு, அதுதான் எல்லாரும். ஆமா, தர்மம் போடு, வந்து வரான் அவனுக்கு தர்மம் போடும். இப்படி அசட்டுத்தனமா ஒரு அர்த்தத்தை வச்சிருந்து எங்கேயோ கிடக்கு. இந்த பிறந்த மனுஷனுக்கு தர்மம்னா என்னது தெரியாத உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு நான் தர்மத்தை சொன்னா எப்படிதான் வரும்? என்னது தர்மம்? சோதனா லட்சணோர்த்தோ தர்மா. ஆமா, லோகத்துல தர்ம வழியில் இருக்கணும்னா நீ தர்மத்தனா இருக்கணும். ஆமா, நீ தர்மத்தை புரிஞ்சுக்கணும், அப்புறம் அந்த வழியில் இருக்கணும். அந்த தர்மத்தை நீ அனுஷ்டானம் பண்ணா உன்னுடைய கடமைகள், ஆமா கர்த்தவியம், கடமைகள், உன்னுடைய பொறுப்பு, இதெல்லாம் நீ அனுஷ்டானம் பண்ணணும். ஆமா,
கடமைகளை நிறைவேற்றுறதுதான் தர்மம். கடமைகள் பெரிய ஒரு அட்டவணையில் அடங்கும். அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரமாகும். அந்த தர்மம் தான் உன்னை மனுஷனா வச்சிருக்கு. அதனால உனக்கு உயர்ந்த கதி கிடைக்கும். சரி, அதுதான் தர்மமா இப்படின்னு எப்படி தீர்மானம் பண்றது அப்படின்னா, தஸ்ய பிரமாத வதனை கிருதகேதரை சேர், அதுதான் தர்மம் பிரமாணம் அப்படிங்கிறது. கிருதக இதரம் செயல்பட, அதாவது நாமனா கிரியேட் பண்ணாததான ஒரு புத்தகம் வேதம். ஆமாம், இந்த காலத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் தானா உதிக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவா தான். அவளுடைய புத்தி எல்லாம் ஏற்கனவே சங்குஜிதம். அவளெல்லாம் நேர பார்த்தத்தான் நம்புவாள். அவளுக்கெல்லாம் பல பேருக்கு கடவுளே இல்லை, நான் தான் கடவுளும், அவனே கடவுள் ஆக்கிப்பேன். புரியுதா? ஏன் தெரியுமா? கடவுள் இல்லையே சொல்றதுல ஒரு சௌகரியம் இருக்குடா. எந்த தர்மமும் பண்ண வேண்டாம், எத்தனை அதிலேருந்து விடுபடலாண்டா. ஆமாம், கடவுள் இல்லையே சொல்றது இருக்க, அந்த கடவுள்கிட்ட நாம பக்தியோடு இருந்து மைண்ட நல்ல வழியில திருப்புற வேலையெல்லாம் செய்ய வேண்டாண்டா. அதனால்தான் இல்லைங்கிறான். அவன் உள் மனசுல கடவுள் வேணும்னு உண்டு, அதுக்கெல்லாம் செய்யப்படாது, கஷ்டப்படப்படாது. அவனுக்கு 3 தான் வேணும்டா: சாப்பிடணும், தூங்கணும், கொண்டாடிட்டு படுத்துக்கணும். ஆமா, அதுதான் ஜீவிதத்துல எஸ்ட்ரீம். ஆமா, அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட கடவுள் இருக்காளா இல்ல கேட்டுட்டு இருப்பாளோடா, நீ ஏன் இப்படி சொல்றேன்னு அவங்ககிட்ட சண்டை போடுறே. அவன் சித்தாந்தம் மாறியாச்சு. இது சாப்பிடணும், தூங்கணும், அடுத்தது கொண்டாடிட்டு படுத்துக்கிட்டு சௌக்கியத்தை அனுபவிக்கணும், ஒரு நாளைக்கு சத்து போடும். அதுதான் அவன் லட்சியம். அவனுக்கு கடவுள் எதுக்கு? ஆமாம், அதனால இல்லையே சொல்லுவேன். புரியலையா? இல்லையே சொன்னா அவனுக்கு இஷ்டத்துக்கு மிருகங்களை போல எப்படி வேணா இருக்கலாம், யாரும் கேட்பார் இல்லை, எல்லாம் சௌகரியமா இருக்கலாம். அவன் என்ன நினைக்கிறாரோ செய்யும். மிருகங்கள்லாம் என்ன நினைக்கிறோ அதுதான் செய்யும். ஆமா, அப்ப மிருகீயமான வாழ்க்கையை எடுத்துக்கிறதுக்காக நம்ம ஊர்க்காரர்ல பல பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார். அப்போ அப்படியே இல்ல, கடவுள் உண்டு சொல்லுவார். அப்போ தஸ்ய பிரமாதவதனை கிருதகேதனை சேர். கிருதகேதரம்னா, கிருதகம்னா நாம செயல்பட்டு உண்டு பண்ணது, கிருதக இதரம்னா தானா உற்பத்தி ஆகுது. வேதம் இருக்கு, சத்திய பிரமாத வதனை. நீ முன்னுக்கு வர்றதுக்கு காரணமா இருக்கிறதெல்லாம் வேதம். அந்த வேதத்தினால தர்மத்தை அனுஷ்டானம் பண்ற. ஆமா, அந்த தர்மம் எங்க சொல்றது? வேதம் சொல்றது. வேதோகிலோ தர்ம மூலம். ஆமா ஆமா, அது அப்படியெல்லாம் சொல்றோம். அவன் சொல்லுவான், அவன் சம்பாதிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணதுன்னு சொல்லுவான். அந்த சாமர்த்தியம் எல்லாம் உண்டு. என்ன எசா கதஞ்சிரு ஒண்ணுமே இல்லையே சொல்லி நம்ம ஃப்ரீயா சாப்பாடு, ஊன் உறக்கம் உடலுறவோட நிறுத்திக்கலாம். நல்லாவும் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். எதுல எதை வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம், அது ஒன்றும் ரூல் இல்லை. அப்படின்னு வந்தா நமக்கு சௌகரியமா இருக்கலாமேங்கிறதுக்காக அதுல இந்த செடுக்கில் போய் மாட்டிக்கப்படாது அப்படிங்கிறதுனால ஒரு சாரார் கடவுளே இல்லைன்னு சொல்லுவார். ஒன்றும் தப்பே இல்லை. இன்னும் ஒரு சமாச்சாரம் தெரியுமோ? அவன் இல்லையே சொல்ற கடவுள் இருக்க, அது வேற. இருக்குன்னு சொல்ற நாம கடவுள் இருக்க, அது அவனுக்கே தெரியாது. ஆமா, அதனால அதுல உள்ள நுழையவே வேண்டாம். ஆனா அதை சொல்றது சத்திய பிரமாதவதனை வேதம். ஆமா, கிருதகேதரே தேசாம் பிரகாசகதசாத மகீசுமேச. அந்த வேதத்தை எக்கச்சக்கமா இருக்கு. வேதம் தான் ஒரு மனுஷனால முடியாது, பல பேர் வேணும். இருக்கு நிரந்தரம் லோகத்துல அத்தனை பேர் காதலையும் விழுந்துகிட்டே இருக்கிறோம். அந்த காரியத்தை ஒருத்தன் செய்யணும். ஒருத்தன் அதுக்காக சங்கல்பம் பண்ணிட்டு தன் ஜீவிதத்துல வேதத்தை அத்தியனம் பண்ணணும், வேதத்தினுடைய விஷயங்களை வெளியில சொல்லணும் என்கிறது மட்டும்தான் அவனுக்கு வேலை.
லோகக்ஷேமகரமா இருக்கக்கூடிய காரியம் மட்டும்தான் அவன் செய்வன். அதனால அவனுக்கு மகீசுரை சேர் இந்த ஊர்ல பிறந்த பிராமணன் அந்த வேலையை செய்றான். அந்த வேலையை செய்து கொண்டே லோகத்துக்காகவே வாழறானே அவனை தான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன்னா வேற ஒண்ணுமே இல்லாமல் லோகம் நல்லா இருக்கணும். லோகாத்மவத்தா திருவினோபவந்து. அதுக்கு எனக்கு ஒரு கருவி கிடைச்சிருக்கு, வேதம். வேதம் சர்வத்தையும் சொல்லறது. ஆனா அவளுக்கெல்லாம் நேரம் இல்லை சொல்லறதுக்கு. நான் அது சொல்ல கத்துக்கிட்டு விட்டேன். அந்த கஷ்டத்தை நான் கஷ்டமா நினைக்காமல் சேவையா நினைச்சு லோகக்ஷேமத்துக்கு பிரவர்த்திக்கிறதுனால எனக்கும் உயர்வு வந்துவிடும். அதனால அதை நான் கையில் எடுத்துட்டேன்னு அர்த்தம். ஆமா, சத்திய பிரமாதவதரே தேசாம் பிரகாசன தசாத மகீசுரைச்சேர். மகீசுரன்னா பிராமணன். தான் அந்தரேன நிபது. அவளை விட்டு என்னுடைய நமஸ்காரம் வேற எங்க போகும் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் இந்த காரியத்தை பண்றான். அதுல யாரும் வரதில்லை. சில பேர் அந்த பிராமணனா இருக்கணும் வேதத்தை கற்றுக்கிட்டு வரல, அவரும் மற்றவாள் போல வெளியில போயிட்டான். நீ அவனுக்கு அதுக்காக குத்தம் சொல்லாத. அவன் அப்படிதான் இருந்தான்டா ஒரு காலத்துல. அந்த பிராமண சமூகம் பூரா லோகக்ஷேமகரமான காரியத்தை பண்றதுக்கு தான் பிறந்தது. அந்த பிறப்பினால கிடைக்கக்கூடியதான சார்த்தகதை தான் அவனுடைய ஜீவிதத்திலே உசந்தது. அதோட தன்னுடைய ஜீவிதத்தை முடிச்சு விடுவன். வெளியிலே வரமாட்டான். லோகம் நன்னா இருக்கணும். அதுக்கு வேதத்தை கற்றுப்பன், புராண இதிகாசத்தை கற்றுப்பன், புராணத்தை கற்றுப்பன், நல்ல சத்சங்கத்தை கற்றுப்பன். எதெல்லாம் நல்லதோ எதெல்லாம் லோகக்ஷேமகரமோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அதையே நடைமுறைப்படுத்திட்டே உட்கார்ந்து தன் ஜீவிதத்தை தியாகம் பண்ணிவிடுவார். அவனுக்கு மேலே வேலை இல்லை. ஆமா, அப்போ அவன் தான் எல்லாத்திலையும் பெருசு. ஏன்னா அவனுடைய காரியத்தை விட்டுவிட்டு லோகக்ஷேமகரமா இருக்கக்கூடிய காரியத்தை, அதுவும் ஏனோ தானோன்னு இல்லாமல் அது வேதம் சொல்றதை எடுத்து லோகத்துக்கு பூரா அதை பயன்படும்படியா பண்ற ஒரு சந்தர்ப்பத்தை அவன் கையில் தானா எடுக்காத இன்னொருத்தர் சொல்லாதையே அவன் எடுத்துக்கிண்டு அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவன் தான் நமஸ்கார அருகன். அவனுக்கு தான் நமஸ்காரம் பண்ண. ஏன் தெரியுமோ? அவனுக்கு பணமும் வேண்டாம். ஆமா, அவனுக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அவனுக்கு நீ ஒன்றும் சம்பாதிச்சு கொடுக்க வேண்டாமா, பணமும் வேண்டாம். அவன் என்ன செய்வன் தெரியுமோ? தனத்துக்கு பிராதானியம் கொடுக்காமல் இந்த கர்மாவை தானா ஏற்றுக்கின்றார். யாரோ அவன் தலையில வச்சு கட்டலேடா. ஆமா, அதனாலதான் அவன் அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தான். நன்னா இருந்தான் ஒரு காரியத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு. இங்கிலீஷுக்காரன் நம்ம ஊர்ல வந்தான். அவன் நம்ம ஊரை அவன் கையில எடுத்துன்னு விட்டான். ஆமா, அப்ப என்ன பண்ணான் தெரியுமோ? இந்த பிராமணனை எல்லாம் கூப்பிட்டு அழகா ஒரு உபதேசம் பண்ணான். என்ன தெரியுமா? நீ இதெல்லாம் படிக்க வேண்டாம். நீ பள்ளிக்கூடம்னு நான் வைக்கிறேன். அதுல 10 கிளாஸ் படிச்சா போதும். அதுவும் எப்படி, அதாவது நீ வேண்டாத்தெல்லாம் படிக்காத. ஹிஸ்டரி, ஜாகிரபி, சிவிக்ஸ், கணக்கு இதை மட்டும் படிச்சா போதும். அதுவும் நிறைய படிக்க வேண்டாம். சரித்திரம், பூகோளம், சயின்ஸு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தருவேன். 10 கிளாஸ் முடிச்சா டைப்பர் சாப்பிட்டுக்காந்து படிச்சு விட்டா உனக்கு 30 ரூபா சம்பளம் மாசம், 1 ரூபா இன்கிரிமெண்ட் தருவேன். 55 வயசானா உன்னை ரிட்டைர்மெண்ட் பண்ணி உனக்கு சம்பளத்தையும் கொடுத்து உனக்கு பென்ஷனையும் கொடுத்து நீ சும்மா சௌக்கியமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்படி ஒரு பெரிய சௌரியம் பண்ணி தரேன். நீ இந்த வேதத்தை சொல்லிட்டு அனாவசியமா என்று கஷ்டப்பட்டு இருந்து அது கிடைக்கிறதோ கிடைக்கிறையோ, மேலுகீழ் எல்லாம் வருது, மேலுகீழே வராது. 30 ரூபா சம்பளம் தான். அந்த காலத்தில் உனக்கு 20 ரூபாயில எல்லாம் ஆயிடும். 10 ரூபா மிஞ்சுண்டா. அப்படி சொன்னோன்னு இந்த பிராமணன் எல்லாம் தலையாட்டிட்டுடா. நிறைய புத்திமானா இருந்த பிராமணன் ஏமாந்தான். ஓ சரிந்தான். அவன் என்ன செய்வான்? அந்த வேதம் படிக்கிற மஸ்திஷ்கம் என்ன பண்ணிட்டு
இதை சர்வசாதாரணமாக கற்றுக்கொண்டு கொடுத்து அப்ப எல்லாத்திலையும் பெருசாயிடுவார். ஆமா, எல்லாத்திலையும் கற்றுன்னு விடுவார். அப்படி வந்த உடனே அவனுக்கு வேலைக்காரல கிடைச்சது. அவனுக்கு வேலை சேரவா புத்திசாலியா வர வேண்டாமா, மகாகட்டிக்காரன் இங்கிலீஷுக்காரன். வேலைக்காரன் நல்ல புத்திசாலியா இருக்கிறவாளை வேலைக்காரனா வச்சு அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனுக்கு பேராசி இல்லாத ஒரு குரூப்பை பிடிச்சு இந்தியா பூரா முதல்ல உட்கார்ந்து இருக்கணும் வேலைக்காரன் கட்டிக்காரன் யாரு தெரியுமோ? இந்த பிராமணன் தான் இருந்தான். ஆமா, அவனுக்கு அவன் எல்லாம் சொல்லி கொடுத்து விட்டான். அவனுக்கு கஷ்டமே இல்லாத இந்தியாவை ஆண்டு இருந்தவன் அந்த வெள்ளக்காரன். அதுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த பிராமணன் தான். ஏன் தெரியுமா? அவன் வேதத்தையே காப்பாற்றுற தகுதி இருக்கிறவன அதுல இருந்து கீழே இறக்கி அவனுக்கு சுற்றுலா பண்றவனா மாற்றி அவனுக்கு பணத்தை கொடுத்து அவன் ஜீவிதத்தை லேசா பண்ணி விட்டானே இல்லையோ, அதுகளெல்லாம் அப்படி வந்து விட்டு அப்படி வந்து அவ போற போது தெரியல இவனுக்கு. இத்தனை நாளைக்கு நீ சௌரியமா இருந்தியே, வெள்ளக்காரன் கிட்ட உனக்கு நல்ல பெருமை இருந்தது. 47க்கு அப்புறம் போன உடனே இனி உனக்கு ஒரு பெருமையும் கிடையாது. இனி நீ படிக்கிறதெல்லாம் நாங்க தான், நீ முன்னேற சமுதாயம் நாங்க தான் படிக்கிறோம்னு சொல்லி அப்புறம் அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது இவனுக்கு தலையில எழுத்து. அதுக்கப்புறம் வேதமும் இல்லை, பள்ளி படிப்பும் இல்லை. அப்படி இல்லாத ஒரு அசட்டு பணமா மாறி இருக்கான் அவன். அவன் புரியுது, அசட்டு பணம். அவனை கவனிக்கிறவாளும் இல்லை, அவன் தேவையும் இல்லைங்கிறான். போவோம். ஏன் தெரியுமோ? எப்ப என்ன கிடைக்கிறதோ அது போகணுங்கிறான். பெரிய இடமொன்னும் வேண்டாம், பெரிய இடம் கிடைச்சு உனக்கு என்ன பணம் வருமோ அந்த பணம், நீ பணம் உனக்கு கஷ்டம் இல்லாதையே வரும்போது நீ இருந்து வேலை செய்யற. இப்ப மற்றவாளுக்கெல்லாம் வேலை இல்லாதையே படிப்பு இல்லாதையே அவளுக்கு வேண்டிய சௌகரியம் பண்ணி கொடுத்தாச்சு. இவனுக்கு வேலையும் இல்லை, இவன் படிப்பும் இல்லை இவனுக்கும். ஆமாம், இவன் ஒரு இடத்துலயும் படிக்கிறதுக்கு சேர்த்துக்க மாட்டான். ஏன்னா அவன் முன்னேறுறவன், அதனால இவனை வெளியில தள்ளி விடுவான். அதே சமயத்துல அவனுக்கு வேலையும் இல்லை, வேலையிலே அவளுக்கு முன்னும் கொடுக்கணும். நீ கொஞ்சம் பேர் அப்படின்னு ஆரம்பிச்சு 47ல இருந்துதான் இவனுக்கு அந்த கௌரவங்கள்லாம் போச்சு. அவன் அன்னைக்கு கௌரவமா இருந்ததுனால அவனுக்கு நமஸ்காரம் பண்ணியிருந்தான். பழைய காலத்துக்கு சொல்லுவாள், ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூரைக்கு ஒரு காலம் வரும் சொல்லுவாள் இல்லையா? அதுபோல அன்னைக்கு இவனுடைய பெருமையை பார்த்து அதை கொண்டாடி இருந்த ஒரு சமுதாயம் இருந்தது. இப்போ அவனை ஆக்கி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்துருச்சு. அது எதுவோ போட்டோம். நான் எதுக்கு இதை சொன்னேன்னா உனக்கு புரியாது. இப்போ நீ பிராமணன் இதுக்காக வந்தான்னு சொன்னா பல வருஷங்கள் 2024 வந்து கொடுத்த. அதனால பழைய கதையெல்லாம் உனக்கு தெரியாததுனால பிராமணன் எப்படி இருந்தான்னு தெரியணும்னு உனக்கு. அதுக்கு தான் அந்த வெள்ளக்காரன் கதையை சொன்னேன். இப்ப அவர் எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமே, அதனால சொன்னேன். நீ இருக்கு சொல்றேன்னா அன்னைக்கு பழைய காலத்துல உயர்ந்த கதியை நாம அடையணும் பிறந்த உடனே. அது தர்மம் நமக்கு வழிகாட்டுறது. உச்சேர்கதிர் ஜெகதி சித்தனி தர்மதஸ்தே. சரி, அந்த தர்மம் நியாயமானதுதானா? அத எது தர்மம் தெரிய வேண்டாமா? தஸ்ய பிரமாத வசனை கிருதகேதனே. வேதம் வாக்கியம் தான் அதுக்கு பிரமாணம். ஆமா, அந்த வேதத்துக்கு அன்னைக்கு ஒரு விசேஷனம் போட்டார். என்ன விசேஷனம் போட்டார் தெரியுமோ? கிருதகேதரம். கிருதகம் நம்முடைய செயல்பாட்டில் கொண்டு வந்தது, நம்ம செயல்பாட்டில் வெளியே வந்ததல்ல. அது தானாவே ஆகாசத்துல சப்த குணகமா வந்ததுன்னு அன்னைக்கு இருக்கிறதுனால அதை சொல்லணும். ஏன்னா பிரமாணம் சொல்ற போது அதுக்கு தகுதி வேணுமே. அதனால வேதம் வந்து தானா ஆகாசத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குடா. பஞ்சபூதங்களுக்கு பல குணம் இருக்கு. அதுல ஆகாச குணங்கிறது சப்தம். சப்தம் காதுல வேணும்னா ஆகாசம் இருக்கணும். ஆமா, இடைவெளி இருந்தா தான் கேட்கும். அதனால சப்த குணகமாகாசம் ஆகாசான்னு ஆரம்பிச்சு தர்க்கசாஸ்திரம் நமக்கு சொல்லித்தரும். அந்த ஆகாசத்துல தான் சப்தம் காதுல விழும்.
ஆகாசம் இருந்தா தான். அதுதான் பிரமாணம். சரி, அது பிரமாணம், அது தர்மம், சரியா போச்சு. தேசாம் பிரகாசனதா, அதை நியாயமான முறையில அதை வெளிப்படுத்துற சாமர்த்தியம் யாருக்கு இருந்தது? மகீசுரா, இந்த பூமியில் இருக்கிற பிராமணாளுக்கு இருந்தது. அப்படியா? அப்படி இருந்தால் அவளை தவிர என்னுடைய நமஸ்காரம் வேற யார்கிட்ட போக முடியும் அப்படின்னு கேட்டு முடிக்கிறார். அதான் நமஸ்காரார்ஹா. அப்படிதான் இவனுக்கு பெருமை. அந்த பெருமை தான் ஒரு சக்தி. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிச்சு சொல்லும் போது எல்லாரும் விட சொந்தம் ஆயிடுச்சு. அது எதுக்கு? யோகக்ஷேமகரமான விஷயங்களை அதுக்கு சேவனம் பண்ணறதுக்கு இவாளுக்கெல்லாம் ஒத்தாசையா இருக்கிறதுனால அவனுடைய உபகாரம் சாதாரண ஜனங்களை விட ஒரு சக்தி ஆயிடுது. ஆமா, ஏன் தெரியுமா? இந்த மனுஷங்கிட்ட 2 போர்ஷன் இருக்குடா. ஒரு போர்ஷன் சரீரம், இன்னொரு போர்ஷன் மனசு. ஆமா, ரெண்டும் வேற வேறதான். சரீரத்துக்கு என்ன வேணும்? ஆகாரம் எல்லாம் கொடுத்து சரீரத்தை எப்படி புஷ்டமா ஆரோக்கியமா வச்சுக்கணும். மனசுக்கு என்ன வேணும்? நம்முடைய சிந்தனை கண்ணா பின்னா போகாமல் யோகக்ஷேமகரமான சிந்தனையில முன்னுக்கு வரக்கூடிய சிந்தனையே வரணும். அப்ப மனசுக்கும் ஒரு தெளிவு வேணும், சரீரத்துக்கும் ஒரு ஆரோக்கியம் வேணும். ரெண்டும் வேணுமேடா நமக்கு. அப்ப ரெண்டும் வேணும் சொல்லும் போது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கறது வேணும். வெறும் சாப்பாடு வேணா வெளியில கிடைக்குதா? மனசு நல்ல முறையில செயல்படணும்னா வேதம் போகணும். ஆமா, அந்த வேதம் தான் எதை சாப்பிடணும்னு அவருக்கு சொல்லுறது. ஆமா, எதை சாப்பிட்டா உன்னுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்குன்னு வேதம் சொல்லுறது. எதை சாப்பிட்டா உன்னுடைய மனசு நல்ல சிந்தனையில போகும்னு வேதம் சொல்லுறது. அதை அவன் படிக்கிறார். ஆமா, அது தர்மமா வச்சுக்கிறார். அப்ப அவருக்கு வந்து கொடுத்து. ஆமா, மனசும் சரீரமும் ரெண்டும் வேணும். புரியலையா? அனோரணீயான் மகதோ மகீயானாத்மா குஹானாம் நிஹிதோஸ்ய ஜந்தோ சமக்ரவம் வஸ்திஜீவீத சோகோ தாவ பிரசாதான் மகிமானமீஜம் சப்த பிராணாத் பிரபவந்தி தஸ்மா சப்தார்த்தின சவித சப்த ஜிஹ்வா. இப்படின்னு ஆரம்பிச்சு விளக்க உரைய வேதம் நல்லா நமக்கு அத்தனை பேருக்கும் காது கேட்கிறவனுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகா சொல்றது நிறைய. ஆமா, அணுவிலே அணு, மகத்திலே மகத்து. அதுதான் கடவுளுடைய லட்சணம். அனோரணீய, அணுவிலே அணுவா இருப்பன். மகதோ மகிய, மகத்திலே மகத்தா இருப்பன். அதான் பழைய காலத்துல அவர் இருப்பார்னு சொல்ல, தூணிலேயும் இருப்பார், துரும்பிலேயும் இருப்பார். அது அவ கண்டுபிடிச்சது இல்லடா. தூண் மகத்துல மகத்துன்னு சாமானிய பாமரனுக்கு தெரியறதுக்காக அதை தூண் ஆக்கினாங்க. அணுவையே அணு, அது துரும்பு ஆக்கினான். டிரான்ஸ்லேஷன். ஆமா, அப்போ அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி 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 அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் ஜனங்களுக்கு தெரியாத பண்ணி கண்ணா பின்னா அதுக்கு வியாக்கியானம் வந்து விட்டு. தூணிலையும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார். சரி, இந்த தூணில் அடிக்கிறேன், உடனே அதை தொடர்ந்து விட்டு வர்றான். தூணிலே இருந்தா இப்படி காட்சி கொடுத்த உடனே எல்லாருக்கும் இதுல நம்பிக்கை போடுது. தூணுக்குள்ள ஒரு ஆசாமி அடிச்ச உடனே ஒருத்தன் வெளியில வருதுன்னா அவன் சாதாரண மனுஷன்டா. உனக்கு தெரியறதுனா உன்னுடைய புத்தி சின்னதா இருக்கிறதுனால நீ நேர்ல பார்த்தால்தான் நம்புவே சொல்றதுக்காகத்தான் அவன் அத்தனை பேரு உன் மைண்ட்ல அந்த விஷயம் வேணும்னு சொல்றதுக்காகவே அந்த தூணில அவர் வந்து கஷ்டப்பட்டு வராருடா. அது நீ புரிஞ்சுக்கலே. அவர் ஏன் தூண்ல வராரு தெரியுமோ? இல்லைன்னா இவன் தெரிஞ்சுக்க மாட்டான், அப்புறம் ஒரு நாளும் தெரிஞ்சுக்காது போயிடுவன். அதனால அந்த சாட்சாத் பரபிரம்மம் அந்த தூணை அடிச்ச உடனே அங்க ஆவிர்வவிக்கிறார். அது இவனுக்கு தெரியாது. அப்படியெல்லாம்
நம்ம எடுத்து சொல்லி இருக்கு. இந்த மாதிரி விற்த்தாந்தங்கள் மறுபடியும் திருப்பியும் வர வேண்டிய காலம் வந்து விட்டு நாம நீ ஒன்று நினைச்சுக்கோ, வேதம் சொல்லாத வேதம் சொல்ற கடவுள் ஆறு தெரியுமா? ஒரு கடவுள், அவர் ஒளிமயமானவர். ஒளி அல்ல, அந்த ஒளிக்குள்ள இருக்கிற ஒளி, அந்த ஒளி இருக்க அது சர்வத்திர வியாப்தம், லோகம் பூரா. அந்த ஒளி ஒரு நாளும் அழியாது. அந்த ஒளி எங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் கடவுள் ஆவிர்வவிப்பது, அவ்வளவுதான். அவருக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, உருவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுடா. ஒளி கண்ணுக்கு புறப்படுற ஒளிதான். ஆமா, அந்த ஒளி தான் பகவான் அர்த்தம். ஆமா, அந்த சித்தாந்தத்தை சாதாரண பாமனனுக்கு தெரியாததுனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவள் முயற்சி பண்றது இல்லை. இதெல்லாம் ஆறு சொல்லறா? வேதம் சொல்ல. வேதம் தான் எல்லா விதமான ஏழோ வர்த்தகமா இருக்கக்கூடிய காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லி உற்பத்தி ஆகிற ஜனங்களை உயர்ந்த நிலையில கொண்டு வந்து சந்தோஷமா இருக்கும்படியா வச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். அவ சொல்லுவாளே லோகா சமஸ்தா, அந்த மாதிரி ஒரு வழியை காட்டுறது தான் பகவான் பிராமணனுடைய மைண்ட்ல உள்ள போய் அவனை லோகக்ஷேமகரமான காரியத்தை பண்றதுக்கு தூண்டிவிட்டு லோகக்ஷேமத்துக்கு அசாத்தியா வச்சு என்னைக்கு அதை பண்ணிட்டு அவரும் பூர்ண சந்தோஷத்தோட வாழும்படியா வச்சாங்க. அந்த ஸ்லோகம் தான் இப்ப சொன்னார். புரியலையா? அதனால நமக்கு அப்படி ஒரு ஆரோ ஒரு சக்தி இல்லைன்னா ஒன்று நடக்காதுடா. ஆமா, ஒரு சக்தி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அவன்கிட்டே அவன் உள்ளுக்குள்ள அம்மாவோட வயசுக்குள்ள இருக்கிறோன்னு 30 நாளைக்கு மேல சைதன்ய பிரவேசம்னு சொல்லுவா. அப்போ பகவான் அது உள்ள நுழையறான். ஆமா, தத் சிருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷது ததனம் பிரவிஷ்ய. எல்லா ஜீவராசிகளையும் உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள பகவானுடைய சாநித்தியம் உண்டு. அதனால்தான் அது வளைய வருது. அதனால அதுதான் காரணம். அதனால கடவுளை தெரிஞ்சது நீ கஷ்டப்படவே வேண்டாம். எதெல்லாம் அசையறதோ எதெல்லாம் இருக்கோ அதுல எல்லாம் சைதன்யத்தினுடைய சம்பர்க்கம் வராத இருக்காது. ஆமா, புரியலையா? அந்த மாதிரி உன்னை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வேதத்துடைய சாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒத்தாரம் என்னக்கூடியதான மகீசுராளுக்கு தான் என்னுடைய நமஸ்காரம் போய் சேரும். அதை விட்டு எங்க போகும் சொல்றான். நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம்.